உயிரே உறவே தமிழே. வணக்கம். இந்த வரவேற்பின் மூலம் அனைவரையும் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னாலும் இந்த 3 வார்த்தைகள் சொன்னதன் மூலம் நான் தமிழர்களை, என் உறவை, இந்த அரங்கத்தை வணங்கிவிட்டேன் என்றே பொருள். இருப்பினும் முதலில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, உள்ள உட்கார்ந்திருந்த மாணவர்கள் கிட்ட பேசும்போது வழக்கமான அரசியல்வாதிகள் கொஞ்சம் பதட்டமா இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் என்னையே மாணவனாக நினைத்து கொண்டிருப்போனால எனக்கு இவங்க கூட இருக்கிறது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். எனக்கு அசௌகரியம் ஒன்றும் இல்லை. ஆக உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கு எல்லாம் போது எங்களுடைய கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், சார் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க சார் அப்படின்னாங்க. இதெல்லாம் நாங்கள் உங்களை பற்றி புறம் பேசியது. இப்ப நேரம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை தொடர்ந்து செய்வீர்கள் நீங்கள். அதனால நான் அதை சொல்லணும். உங்களை வேணா அவங்க திட்டிட்டு இருக்கலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும்னு. ஏன்னா அது பத்தாதுங்கிறதுனால சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்களும் உங்களை கட்டுப்படுத்தி கண்டிப்பா இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் நீங்க இருக்கணும்னு சொன்னவங்களே பக்கத்துல இருந்து பெருமிதமா சிரிச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆக அந்த பெருமை உங்களைத்தான் சாரும். தாளாளர் அவர்களும் உங்கள் செக்ரட்டரி என்று நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஸ்ரீபதி அவர்களும் எல்லாருமே பெருமையா உங்களை பத்தி பேசிட்டாங்க. சரி, நம்ம ஸ்ரீபதி நடத்துற காலேஜ் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன்னா ஸ்ரீபதியை நான் தனியா கூட சந்திச்சுக்கலாம். நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். காரணம், இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் அவரவர்கள் அரசியலை மாணவர்களிடம் தைரியமாகவும் நேர்மையாகவும் பேச வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அல்லது கம்மியா கூட இருக்கலாம். நான் பள்ளிகளுக்கு சென்று பேசுவது பிடிக்காமல் ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தார்கள். அதாவது எந்த அரசியல்வாதியும் காலேஜுகளில் பேச போகக்கூடாது என்ற சட்டத்தை கவர்மெண்ட் ஆர்டராக ஒரு பேப்பரில் அடித்து இந்த மாதிரி காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. நான் அந்த பேப்பரை பார்த்தேன். சரி, இதனால என்ன, வெளியே மக்கள்கிட்ட பேசிக்கலாமே, மாணவர்கள்ட்ட பேசலைன்னா என்னன்னு நானும் விட்டுட்டேன். அது தப்பு என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு அரசியல் புரியலன்னா எதிர்காலத்திற்கு அரசியல் புரியாமல் போய்விடும் என்பதுதான் பொருள். நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். நான் என் கட்சியில மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு காலேஜிலையும் நான் தலைவர்களை தேடி போயிட்டு இருக்கேன். என் கட்சியில தலைவர்கள் தான் இருக்கணும் நான் நம்புறேன். நான் அவங்க சொல்லிப்பாங்க, ஒரு பணிவின் காரணமாக நாங்கள்லாம் தொண்டர்களாக, நானே தொண்டர் தான். அப்ப எல்லாருமே தலைவனா இருக்கு. நான் தலைவனா வரலையா? அந்த மாதிரி நீங்களும் தலைவனா வரணும் என்று நினைக்கும் ஒரு பக்குவம் எனக்குள் ஏற்படுத்தப்பட்டது என்றால் தான் அது உண்மை. எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர்கள் என் தந்தை போன்றவர்கள், அவர்களின் முன்னோடி போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள், அந்த அரசியலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் தான் அரசியல் எனக்கு தொழில் அல்ல என்கிறேன். பெரியார் சொன்னதை இங்க சொல்றேன். நான் முழு நேர அரசியல்வாதி என்று எவனுமே இல்லை என்றார். அவருக்கு வயசு இருக்கு, எவனுமே இல்லை என்று சொல்லலாம். நான் சொல்றேன், யாருமே இல்லை.
ஏன்னா உங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கடமைகளை மறந்துட்டு மக்களுக்காக பணி செய்கிறேன்கிற நாடகம்லாம் ஆடாதீங்க. அவன் தான் உண்மையான தொழில் அரசியல்வாதி. மக்கள் சேவை என்பது ஒவ்வொருத்தருடைய கடமையும். உங்க காலேஜில் ஒரு இடத்துல அசிங்கமா ஏதாவது குப்பை கிடந்ததுன்னா பொறுக்கி போடுறது உங்க கடமை நீங்க நினைக்கிறீங்கல்ல. உங்க காலேஜில் ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க வேண்டியது உங்க கடமைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நாட்டையும் நினைச்சிட்டீங்கன்னா நாடு இப்படி இருக்காது. நான் யாரையோ குறை சொல்றேன், இந்த அரசியல்வாதி கெட்டவன், அந்த அரசியல்வாதி, எல்லாரும் கெட்டவன் தான், நீங்க உள்பட. சான்ஸ் கொடுத்தா எல்லாரும் கெட்டவங்க தான். கூடாதுங்கிற ஒழுக்கத்தை நீங்கள் தானே ஏற்படுத்த வேண்டும். ஒருவனிடத்தில் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்க தானே தட்டி கேட்கணும். அது பெரியவங்க பார்த்துப்பாங்க. இனிமே நீங்க தான் பெரியவங்க, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எத்தனை நாள் நீங்க எப்படி காலேஜுக்கு போக ஏது வழின்னு தினமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? தெரிஞ்ச வழி நீங்க தான் தைரியமா நடந்து போகணும். உங்களுக்கு எல்லாரும் காட்டிட்டாங்க. இந்தியா செல்ல வேண்டிய வழி என்பது உங்களுக்கே தெரியும், உங்கள் பாடங்களில் வருகிறது. நீங்க தான் அதை இட்டுக்கிட்டு போறவங்களே தவிர நாங்கள்லாம் உங்களுக்கு வழி சொல்ல காத்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எங்க கட்சியில் இருக்கிறவங்க படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி படிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனா எங்களை எல்லாம் ஒன்றாக இணைக்கும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒண்ணு, நான் பொழைச்சிட்டேன், ஆனா என்னை சுத்தி இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் போகணும். டெய்லி இங்க குழியா இருக்கு, குண்டா இருக்கு, இங்க ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது போதாது. நான் அதில் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கிறேன். என் ரோடு பள்ளமா இருக்குன்னா அதுக்கு நான் காரணமா என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பா நீங்களும் காரணம். எங்க அரசியல்வாதி மோசமா இருக்கான், அவன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அதுல உங்க கையும் இருக்கு. கொடுக்கிற கை இருந்தா தான் வாங்குற கை நீளும். ஞாபகம் வச்சுங்க. அப்படி இருக்கும்போது அப்ப எல்லாரும் நல்லவங்க தானே, நம்ம வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துடலாம்னா இருக்க முடியாது. டெய்லி பசிக்கும், டெய்லி சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு டெய்லி ருட்டீனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசியல். கவனிக்கவாவது செய்யுங்க. யாராவது பார்த்துப்பாங்கன்னு விட்டீங்கன்னா யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு தலையில இடி விழும்போது தெரியும், ஏன் விழுதுன்னு கேட்பேங்க. ஓ, நீங்களா தானே இங்க கீழே இருந்த மண்ணை வாரி தலையில தூக்கி போட்டீங்க, நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் வழிபோக்கன். உங்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் இந்த முழு நேர அரசியல் என்னங்கிறத நான் விளங்கி சொல்லிடுறேன். அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு, அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறாரு. முழு நேர அரசியலுக்கு அவர் வந்திருந்தால் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாருங்கிறாரு அவரு. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரலைங்க. நான் சினிமாவுக்கு வந்த போது நட்சத்திரமாக வரல, சினிமாவுக்கு வந்த போது டைரக்டராக வரல. என் தகுதி காரணமாக நட்சத்திரமானேன், டைரக்டர் ஆனேன். ஆரம்பிக்கும் போதே நான் தான் நட்சத்திரன்னு கையை காட்டிட்டு வரவன் யாரா இருந்தாலும் அவன் விவரம் தெரியாதவன் என்றுதான் பொருள். அதற்கான தகுதி வரும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப பார்த்துக்கலாம். அதுவரை நான் 45 வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதை தொடர்ந்து செய்வேன் என் மக்களுக்காக. என்ன தெரியுமா முழு நேர அரசியல்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது சுட சுட 30 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களே, அது கண்டிப்பா முழு நேர அரசியல் இல்லை. அது ஒரு திருவிழா, ஒரு எலெக்ஷன் திருவிழா, அவ்வளவுதான். அந்த அரசியல் பண்ண வரல மக்கள் நீதி மையம். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 70 வருஷமாவது இருக்கிற மாதிரி யோசிக்கணும். நான் 100 வருஷமா யோசிச்சிருக்கேன்.
அதை 200 வருஷமாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க இல்லாம அதற்கு ஆயுள் கிடையாது. உங்கள் மூச்சு இல்லாமல் அந்த கட்சிக்கு ஆக்சிஜன் கிடையாது. அப்ப கட்சிக்கு ஆள் சேர்க்க வந்தீங்களா? நீ எந்த கட்சிக்கு வேணா சேருங்க, ஆனால் அரசியல் பழகுங்கள். அது வெறும் இந்த கையில ஒரு புள்ளி குத்துறாங்களே, நகம் வளர வளர நீந்த நுனிக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அப்படியே நினைவும் நகன்று போயிடும். அது அரசியல் அல்ல, அது அரசியலில் ஒரு பகுதி. வருடம் பூராக காலம் பூராக உங்களை தாக்கும் அரசியலை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் நீங்கள் அரசியல் பழகவில்லை. அரசியல் உங்களை பழகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு. உங்களுடைய வீக்னஸஸ் எல்லாம் என்ன? இவை எந்த சுவிட்சை போட்டா இந்த லைட் எரியும், எந்த துண்டை தட்டி விட்டா இந்த ஓட்டு விழுகும், இதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கார்ல வரும்போது பார்க்கறேன், ஐயோ இங்கெல்லாம் ஏழ்மை ஜாஸ்தி இருக்கே அப்படின்னு தான் பார்க்கிறேன். ஒரு தொழில் ரீதி அரசியல்வாதி அடடா இவ்வளவு ஓட்டு சதறி கிடக்க இங்க அப்படின்னு தான் பார்ப்பான். அவனுக்கு ஏழ்மை கண்ணில் படாது. இன்று ஏழ்மை பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில். எல்லா கட்சிகளும் அதற்கு காரணவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் நாமும் ஒருவராக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நிகழும் அரசியலில் இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிற்க முடியுமோ நின்று கொண்டிருக்கிறேன். நிகழும் அரசியல்னா அரசியலுக்கே வர மாட்டீங்களா? சில பேர் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. 45 வருஷமா விட்டுட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நாங்க விட்டுட்டு போற ஆள் இல்லை. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்ய போறோம்னா அதுதான் எங்கள் அரசியல். 5 வருடத்துக்கு ஒரு நடக்குது, அதுலயும் நாங்க இருப்போம். புரியுதுங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்களும் இருப்போங்கன்றது பிரசன்ட் சார் சொல்றது இல்ல. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். காரணம், நாங்கள் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களை தவிர்த்து விட்டு இந்த அரசியல் நிகழாது. இன்னும் எம்என்எம் இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சொல்ற பதில் அது. 2000 நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்என்எம் இல்லை. ஆனா ஆள் இருந்தது, சிந்தனை இருந்தது, சித்தாந்தம் இருந்தது. அது உருவாகி உருப்பெற்று நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நான் அரசியல்வாதியானா இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதியோ அந்த கூட்டத்தில் நானும் அரசியல்வாதி. ஆனா எந்த மாதிரி அரசியல்ங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். இதுதான் இனி நிகழ வேண்டிய அரசியல். இல்லைன்னா ரொம்ப காக்கரோச் தொல்லை ஜாஸ்தி ஆயிடும் நாட்டுக்கு. எல்லா ஸ்டேட்லயும் வரும். அது நடக்காம இருக்கணும்னா நீங்க தான் அதை சுத்தமா வச்சிருக்கணும். ஸ்வச் பாரத்னா நம்ம தான் சுவிட்சு நம்ம கையில. ஸ்வச் பாரத்துக்கெல்லாம் சுவிட்சு நம்ம கையில தான் இருக்கு. அதை நாம தான் செய்யணும். அதை செய்வோம். உங்ககிட்ட எல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். இப்ப எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்ப எல்லாம் இந்த யூடியூபே பார்த்துட்டு இருக்காங்க, உலகம் தெரிய மாட்டேங்குதுன்னு. சினிமாவை பத்தியும் அப்படித்தான் சொன்னாங்க. எந்த சினிமா பார்க்குறீங்கிறது முக்கியம், எந்த யூடியூப் பார்க்குறீங்கிறது முக்கியம். சும்மா ஊர் வம்பு யார் அடிச்சான்னு கொஞ்ச நேரம் தெருவில் போகும்போது கூட யாராவது 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கடிகாரத்தை பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன பைத்தியகாரத்தனம். 2 பைத்தியக்காரனுங்க அங்கே அடிச்சுக்கிறாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்தேன், வேலையை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு தோண 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போய் சேரும் போது 1/2 மணி நேரம் லேட்டாக இருக்கும். அப்போ வாங்குறீங்க பாருங்க திட்டு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இது திட்ட ஆள் இருக்காது. சில சமயம் அது பேங்க் பேலன்ஸாக குறையும். ஏன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அது நஷ்டமாகும் உங்களுக்கு, இல்லை மார்க்கு குறையும். இதை நான் சொல்லி மிரட்டல.
நீங்க பரீட்சையில பாஸ் பண்றதுக்கான முக்கியமான ஊக்கிகளும் யோசனைகளும் கூட யூடியூப்ல இருக்கு. வழி தெரியாம நீங்க திண்டாடும் போது உங்களுக்கு வழிகாட்டி கொடுக்கிற கூகுள் மேப்பும் அதுல தான் இருக்கு. நீங்க அதை பயன்படுத்திங்க. நான் அது புதிய கருவிகள், அதை எதையும் தொடக்க கூடாதுங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, புதிய கருவிகள்னு கொண்டாடப்பட்டவை எல்லாம் போகி பண்டிகை எல்லாம் காணாம போயிடும். ஆக உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு பெரிய கார்பரேஷன். முதல்ல கம்ப்யூட்டர் வந்த போது அங்க வேலை பார்த்தவங்கலாம் வெளியே வந்து கொடி பிடிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் வந்தா இந்த பில்டிங்கே இருக்காது, எங்களுக்கெல்லாம் வேலை போயிடும் அப்படின்னாங்க. இன்னும் நிக்குது அந்த பில்டிங் அங்க. அவங்களுக்கு பேரு ஆங்கிலத்தில் லட்டைட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. பிரிண்டிங் பிரஸ் வந்துட்டா கூட அது வரக்கூடாதுன்னு தடுத்தவங்க. கம்ப்யூட்டர் வந்த போதும் அவங்க தான் தடுத்தவங்க. அவங்க பேர் லட்டைட்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அது எல்லா துறையிலும் இருக்கும். சினிமாவில் ஃபர்ஸ்ட் சேனல்ஸ், தொலைக்காட்சி சேனல்ஸ் வந்த போது என்னுடைய குருநாதரே எதிர்கட்சிக்கு போயிட்டாரு, அது வரக்கூடாதுன்னு. ஸோ நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னால் அழுத்தி சொல்ல முடியலன்னா, நம்ம சொல்ற கருத்துல ஒரு அவமரியாதை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அடக்கி வச்சேன். ஆனா பிறகு உண்மை வெளிப்பட்டுத்தானே தீரும். கண்டிப்பா அது வந்துருங்க, அதை தடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்ப மாத்திரம் கொஞ்சம் நான் சுயமரியாதை கருதி அது கேட்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் எதிர்கட்சியில் இருந்தவர் எங்க அப்பா மாதிரி என்னுடைய குருநாதங்கிறதுனால என்னை மன்னிச்சிட்டாரு. பல பேர் என்ன அப்ப மன்னிக்கல. ஆனா அவங்கெல்லாம் இப்ப அந்த சேனல் மூலமா குழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓடிடி மூலமாகவும் தான். என் படத்தை பேன் பண்ணாங்களே, ஓடிடி வந்தா தமிழ் துறையே கெட்டு போயிடும். இப்ப துறையுடைய கைத்தடி ஊன்றுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம். இனியும் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுடைய பேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க எதிர்பார்த்து படித்த படிப்பு, அதற்கான தேவைகள் மாறி மாறி தேவைப்படுமே தவிர தேவை இல்லாமல் கூட போகலாம். ஆக அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சிட்ட டிகிரி வாங்கிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த பகுதி நம் வாழ்க்கையின் கற்கும் படலம் முடிந்ததுன்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் தான் இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று நம்புபவன் நான். You must develop your skills even after your degrees, and degrees may not matter in future. அதுக்கு வேற ஏற்பாடு இவங்களும் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவீங்க. And extra mural education is going to proliferate. இன்னும் நிறைய வரும். காலேஜ் போன்ற இடங்களில் கற்பது போக கற்பதற்கு வேறு இடங்களும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதை மறந்துடாதீங்க. நீங்க இந்த நிரந்தர மாணவன்கிறது ஏதோ நான் செய்யும் தியாகம் மாதிரியும் பெருமுனைப்பு மாதிரியும் சொல்றாங்க. சுயநலம் காரணமாக நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சுயநலம் எனக்கு. எப்படியாவது வாழ்க்கையில தோத்து போயிடக்கூடாதுங்கிற சுயநலம் உண்டு எனக்கு. அதனால் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் என்பது மாணவர்களுக்கான அறிவுரையாக நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. மனிதர்களுக்கான அறிவுரையாக நீங்கள் அதை ஏற்க வேண்டும். The ascent of man is because of his skills. அந்த ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்ங்கிறது நாம கொரில்லாவா இருந்த போது கூட நடந்துகிட்டே இருந்திருக்கு. சரியான பள்ளி அமைப்பு என்று ஒன்று வரவில்லையே தவிர தான் பெற்ற ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு நீட்டுவது நம் கடமை. அதுதான் வழி, அதுதான் இயற்கை, அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஏஐயை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எப்படி சாலையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சாலைக்கு விதி இல்லாமல் இருந்ததென்றால் விபத்து மட்டுமே மிஞ்சும். ஏஐக்கு நம்மை கெடுக்கும் பலமில்லை. ஆனால் ஏஐயினால் கிடைக்க போகும் நலன்களை எல்லாம் நாசமாக்கும் திறன்
நம்மிடம் இருக்கிறது. அந்த திறனுடைய அடிநாதம் என்னன்னா பேராசை தான். அதுவும் தனியா ஒரு 5 வியாபாரி, இவனுங்களுக்கெல்லாம் இன்னும் ஏஐனா என்னன்னு புரியல. அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி சக்கையா புழிஞ்சிருவான் இவங்க கிட்ட இருக்கிற காசையெல்லாம். அப்படின்னு நடக்கிறவன் தான் வியாபாரி. அவன் கையில மட்டுமே ஏஐ போகாம பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை, மாணவர்களின் கடமை, அரசியலுக்கு நிகரான ஒரு கடமைன்னு வச்சுக்கங்க. நீங்க செய்யலைன்னா இதுவே திரும்பி உங்களை தாக்கும். அதனால இந்த ஏஐ பத்தி கத்துக்க போனீங்களே, ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா இதான் கத்துக்கிட்டேன். ஏஐங்கிறது பெரிய ஒரு பாசிபிலிட்டி. அதை உங்களோட லைஃபுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அளவோட தேவையானபடி நீங்க தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸை பீட் பண்ற ஏஐ இன்னும் உருவாக்கப்படவில்லை. இன்னும் 50 வருடத்திற்கு அது உருவாக்கப்படாது. அதற்குள் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு 50 வருடத்துக்கு உங்களை மிஞ்சும் ஏஐ வராது. இவ்வளவுதான். இது ஏதோ பயப்படுற குழந்தைக்கு அங்க பேயெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இருட்டு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா அதுதான் உண்மை. இது வெறும் இருட்டு தான், இருட்டு அடிப்பு. இன்னும் சொல்ல போனா AI is a useful tool like the computer. 2000வது ஆண்டோட எல்லா கம்ப்யூட்டரும் வெடிச்சிடும். Y2K வருது, அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னாங்களே. என்னாச்சு? அவ்வளவுதான் ஆகும், ஏஐ மூலமாகும். நீங்க அது ஒரு பாடமாக இருக்கிறது. எல்லா பாடத்திற்கும் அது உபயோகப்பட போகிறது, எல்லா துறைக்கும் அது உபயோகப்பட போகிறது. அதனால் அதை நீங்க பயப்பட வேண்டியதில்லை, தேவையில்லைன்னு உதாசீனப்படுத்தவும் தேவையில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாலையை எப்படி நாம் பயன்படுத்திக் கொண்டோமோ, ஒரு டேம் கட்டினா அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டோமோ, அதே மாதிரி நல்ல முறையில் போய் சேர வேண்டிய இடத்துக்கெல்லாம் ஏஐ போய் சேரணும். அது போய் சேரக்கூடாத இடம்னா சுயநல பணக்காரன் கையில் ஏஐ அவன் கையில் மட்டும் தங்கிவிடக்கூடாது. இது உலகமே செய்து கொண்டிருக்கும் ஏற்பாடு. அமெரிக்காவும் அதை தொடங்கிட்டாங்க. இப்ப இனி செய்ய போகும் ஏஐ திட்டங்களை எல்லாம் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். காரணம், நாம் அதை பற்றி சிந்தித்து அதன் சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப இவர் எதுக்காக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணாரு? நான் எதுக்காக இங்க வந்தேன்? உங்க கூட எதுக்காக பேசணும்? நான் ஏன் இனியும் பல காலேஜஸுக்கு போயிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாலும். இந்த கவர்மெண்ட் போடாதுன்னு நம்புறேன். போன கவர்மெண்ட் போடல, அதுக்கு முந்தின கவர்மெண்ட் தான் போட்டுச்சு. இந்த கவர்மெண்ட் அது போடாது என்று நான் நம்புகிறேன். அதனால் என்னுடைய காலேஜ் பயணங்கள் தொடரும். நீங்களும் அதை தொடர வேண்டும் என்கிறேன். உங்களுக்குள் ஒரு நெட்வொர்க்கிங் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது அந்த நெட்வொர்க்கிங் கல்வி பற்றியதாக மட்டுமில்லாமல் நாட்டை பற்றியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அரசியல் பழக வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் கையை கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா முதல்ல மனசு கரையாகும், அப்புறம் கை கரையாகும். Not the right order at all. முதல்ல மனசை கிளியர் ஆக்கிக்க, அப்புறம் யார் கையில கரை படிச்சாலும் நாடு கரை போயிடாது. இவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இதற்கான ஒரு மேடை அமைத்து கொடுத்த ஸ்ரீமதிக்கும் ரங்கபூபதி குழுவுக்கும் என்னுடைய பாராட்டு. இவங்க நினைச்சிருந்தா கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ணியிருக்கலாம், பக்கத்திலேயே இருக்கு, நிலக்கரி இருக்கு, எல்லாம் நல்ல லாபம் தான், நிறைய வரும். ஒருவேளை இதை விட கூட ஜாஸ்தி வரலாம். அதுவும் ஈரான் போரெல்லாம் வந்துட்டா எண்ணெய்க்கு இருக்கிற வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இதை செஞ்சா என்ன நினைச்சாங்க பாருங்க. இது
அவர்கள் நாட்டுக்கு செய்யும் சேவை. சேவை எப்படிங்க? அதாவது சேவைங்கிறது நீங்க தியாகம் பண்ணி ஒரு ஒன்றுக்கும் இல்லாமல் தெருவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் கல்வியை தொழிலாகத்தான் செய்கிறார். ஆனால் அவர் தேர்ந்த தொழிலை பாராட்டுகிறேன் நான். எத்தனையோ தொழில் இருக்கு, ஆனால் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம், இத்தனை முகங்கள் எதிர்காலத்தை நோக்கி புன்னகையுடன் காத்திருக்கிறது என்றால் அதற்கு இவர் காரணம். இதே முகங்கள் நாளை தமிழ்நாடு நன்றாக இருப்பதற்கான காரணம் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல அரசியலை பழக வேண்டும். எது நல்ல அரசியல்னா, நீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கு, தேடி போங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்க, ஒருத்தன் கண்ணை பார்த்தா பொய் சொல்றது தெரியல உங்களுக்கு இல்லையா? இல்ல, ஆணுக்கும் சொல்றேன் பெண்ணுக்கும் சொல்றேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டா இவன் பொய் சொல்றாங்கிறது உடனே தெரியுது இல்ல? ஆணுக்கும் தெரியும் பெண்ணுக்கும் தெரியும். அரசியலும் அதே மாதிரி தான். நிறைய புழுகுணிகள் வந்து சொல்லுவாங்க, உனக்காகத்தான் உனக்காகத்தான். சரிப்பா, எனக்கு கண்ணு கூசுது, உன் தங்க மோதிரம் எல்லாம் எனக்காகத்தான் பண்றேன் உனக்காகத்தான் பண்றேங்கிற ஒரே தங்க டால் அடிக்குது, நீ யாருக்காக பண்றதுன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா மனசுக்குள்ளையாவது? ஆக உங்களுக்கு நல்ல அரசியல்வாதி யாரு, மக்களுக்காக உழைப்பவன் யாரு என்னும் அடையாளம் கண்டுகொள்ளும் வயது வந்து விட்டது. எல்லாரும் பின்னாடியும் மந்தையா போனீங்கன்னா இன்னொரு ஆட்டுடைய வால் தான் தெரியும் உங்களுக்கு, எதிர்காலம் தெரியாது. நீங்கள் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் பாதையில் செல்ல வேண்டும். முன்னாடி மந்தை இல்லையே, பயமா இருக்க அப்படின்னா தைரியமா போங்க, வேறொரு மந்தை உங்க பின்னாடி வரும். நீங்கள் போகும் பாதை சரியாக இருந்தால், இவனுக்கு தாண்டா தெரியுது இவளுக்கு தாண்டா தெரியுது பாதை எதுன்னு, பேசாம இவன் பின்னாடியே போவான்னு உங்க பின்னாடி ஒரு மந்தை வரும். மந்தைகளாக மாறிவிடாதீர்கள். உங்களுக்கு மேய்ப்பர் தேவை இல்லை, நீங்கள் அனைவருமே மேய்ப்பர்கள் தான். இன்னொன்னு சொல்றேன், இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம், இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன கெடுதல் அப்படின்னா, வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஒரு சன்ரைஸ் பார்க்குறோம் இல்லையா? நான்லாம் கன்னியாகுமரியில் போய் அந்த சன்ரைஸை பார்க்கும்போது எனக்கு வயத்துக்குள்ள பட்டாம் போச்சு. முதல் முறையாக பார்க்கும்போது 10 வயசு தான். அப்புறம் முதல் முறையாக கண்ணதாசன் அவர்கள் கவிதையை சொல்லி நான் கேட்கும்போது புல்லரிச்சது எனக்கு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான, முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது இருந்த உணர்வு இருக்கு தெரியுமா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. முதல் முறை உன்னை பெத்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கேன் அதை நான். ஆனா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் நீங்க டெய்லி ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அதுக்கான வேல்யூ குறைவே கிடையாது. போனை தொலைச்சிட்டாலே உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஐயோ அப்படின்னு தோணும். தயவு செய்து, அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைட்டில் போடுவாங்க, அப்புறம் ஆள் யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் இவன் கெட்டவன் இவன் நல்லவன், நல்லவனை கெட்டவன் கெடுக்க பார்க்குறான், இருந்தாலும் நல்லவன் போராடுறான், கடைசியில் 2 பேரும் மோதி நல்லவன் வெற்றி பெறான். உனக்கு எடுத்ததுமே கிளைமேக்ஸ் பார்க்கணும். ஸோ கதை தெரியாது, கிளைமேக்ஸ் மாத்திரம் தான் புரியும். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தன் ஜெயிச்சான், அவ்வளவுதான் தெரியும். ஏன் ஜெயிச்சான்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் நேர கிளைமேக்ஸ்க்கு போக முடியாது. ஒரு பொண்ணை பார்த்ததும் குழந்தை கையில் இருக்குன்னா என்ன கதி? அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அந்த வாழ்க்கை. புரியுதுங்களா? தெர் இஸ் அ ப்ராசஸ். அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு ஊக்கியாக உதவியாக வேணா இந்த ரீல்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதுவே வாழ்க்கையா இருந்ததுன்னா போர் அடிக்கும். அப்ப நிஜமா ஒன்ன பார்க்கும்போது இதைத்தான் பார்த்துட்டேன்னு தோணும். அதை மிஸ் பண்ணி நடந்து போயிடுவீங்க. அதுக்காகத்தான் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. There is a time
where you will have to touch the tree instead of seeing it. You will have to tell the actual girl instead of seeing someone telling somebody else that I love you. அதான் ரீல்ஸில் நடக்கும். If you are getting into a fight, நீ போடணும் அந்த சண்டையை. அப்பதான் அதுல வெற்றியா தோல்வியாங்கிறதே உங்களுக்கு புரியும். இன்னொருத்த சண்டையில் ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஜாலியா இருக்க நம்மளும் போடலாமேன்னு தோணும். இவைதான் இந்த ரீல்ஸின் கெடுதி. மற்றபடி நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறது. என் கல்வி தொடர்வது இந்த டெலிஃபோனால் தான். அதற்கு நான் நன்றி சொல்வேன். ஆனால் அவ்வளவு பசித்த எனக்கே 3 மணி நேரத்துக்கு மேல நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப ஏஐக்காக பண்றாங்களே, இந்த ப்ராசஸிங் பவர் ஜெனரேஷன் பண்றாங்களே, நீங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது 1 டம்ளர் தண்ணியை காத்துல விட்டீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீணா ஏஐ சாட் ஜிபிடியும் இதையும் கேட்கும்போது 1 டம்ளர் தண்ணியை வேஸ்ட் பண்றீங்க. நீங்க எத்தனை முறை நீங்க யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது. தேவையான கேள்வியை மாத்திரம் நீங்க கேளுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க. உங்களை விட ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதை செய்யுங்க. மற்றபடி கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இனி நீங்க கேள்வி கேளுங்க. நான் அதை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் சாட் ஜிபிடி அல்ல. எனக்கு எல்லாம் தெரியாது. தெரியாததை தெரியாது என்று சொல்லும் தைரியம் எனக்கு உண்டு. அது என் துறை இல்லை. நான் சாட் ஜிபிடி கிராக் மாதிரி அதிக பிரசங்கம் இல்லை. தெரியலன்னா கூட ஃபர்ஸ்ட் சோப்பு போட்டுரு, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா, ஐ லைக் வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு ஏமாத்தோம். அப்புறம் போக தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதே நாம கொடுத்த இன்ஃபர்மேஷன் தானே. அதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் நீங்க. சரி, இனி நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேளுங்க. வணக்கம்.